உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, அது ஒரு கிரீடம், ஒரு அத்தாரிட்டி. அதை நீ பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு அத்தாரிட்டி போயிடும். அதனாலதான் பாருங்க, எப்பவுமே பாவம் செய்த உடனே உனக்கு இருக்கிற தைரியம் போயிடும். நான் சொல்றது புரியுதா? உன்னால என்ன செய்ய முடியாது? தைரியமா தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. மனுஷனுக்கிட்ட சொல்லல. சில ஆட்கள் துணிகரமா பாவம் செஞ்சுட்டு மனுஷனுக்கு முன்னாடி வந்து நின்னுறான், அவனை விட்டுருங்க. தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. எலியாவை பார்க்கிற 1 ராஜாக்கள் 19:18 அவன் சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். ஆனா அதே எலியா 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கூப்பிடும் போது, எலியாவே வா, கெபியை விட்டு வெளியே வான்னு வரும்போது அவன் வரமாட்டேங்கிறான். ஏன் வரமாட்டேங்கிறான்? he is standing in a wrong place. அவன் மேல அந்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்துக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அந்த அத்தாரிட்டி எப்ப போகும் தெரியுமா? நீ பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும் போது உனக்கு ஒரு தைரியம் இருக்கும். கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னா, நீ உண்மையா இருந்தினாலே உனக்கு ஒரு தைரியம் இருக்கும். எனக்கு என்ன கவலை, நான் உண்மையா இருக்கிறேன், எனக்கு ஒரு பயமும் இல்ல. அந்த தைரியம் எப்ப வரும் தெரியுமா? நீ உண்மையா இருக்கும்போது வரும். இது நீ மனுஷனுக்கு முன்னாடி போய் சொல்லிடலாம், தைரியமா நடந்துடலாம். தப்பு செஞ்சாலும் தைரியமா கையாற்றானே, அதை சொல்லல. தேவனுக்கு முன்பாக